ஒரு வைரல் வீடியோனால கேரளாவில் இருக்க 42 வயசான தீபக்ன்றவர் அவர் உயிரை விட்டுருக்காரு. யார் அந்த தீபக்? ஆக்சுவலி என்னதான் ஆச்சு, எதனால் அவர் இப்படி ஒரு முடிவை எடுத்தார்? தெளிவாக வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 42 வயசான தீபக்ன்றவர் அவர் ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாரு. பிஸ்னஸ்க்காக நிறைய இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் அவரோட வழக்கமான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்படி பயனூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ்ஸில் வரும்போது ஒரு பொண்ணால் அவர் வீடியோ எடுக்கப்படுறாரு. கூட்ட நெரிசலான பஸ்ஸில் அவர் நின்றுட்டு இருக்காரு. அவர் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல் நார்மலாக அவர் போயிருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சு, அந்த பொண்ணு வீடியோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, எதுவுமே தெரியாமல் அவர் எப்பயும் போல் அவர் வேலைக்கு போயிருக்காரு. ஆனால் ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் இருக்கிற அந்த மொலஸ்ட் பண்ணுற பர்சன் அவருன்றதை அவரால் நம்பவே முடியல. இது நம்ம முகம் இதில் இருக்குது, நம்ம இது பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர் ஃபேமிலிக்கிட்ட சொந்த ஊரான கோவிந்தபுரம்க்கு வந்திருக்காரு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதனால் இதுவாக இருக்குன்னு. அவர் எதுவுமே வாயை திறக்கலை, எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டுன்னு அவருக்குள்ளே இருக்க அந்த ஒரு மென்டல் ப்ரெஷர் அண்ட் டிப்ரெஷனை அவருக்குள்ளேயே வச்சு புழுங்கி கடைசியில் ஒரு நாள் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 20 லட்சம் வியூஸ் மேலே போன அந்த வீடியோ இதுதான். இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம தீபக்ன்றவர் பஸ்ஸில் கூட்ட நெரிசலான பஸ்ஸில் சைடில் நின்றுட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு இந்த மாதிரி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு விசிபிளான டிஸ்டன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த பொண்ணை அந்த ஆங்கிள் தெளிவாக இது பண்ணுறதுக்காக திரும்பி இன்னொரு இது எடுத்திருக்காங்க. அதில் அவரோட எல்போ கிளியராக அந்த பொண்ணோட பிரஸ்ட்டை டச் பண்ணுறது க்ளீனாக தெரியுது. அது இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், இல்லை கூட்ட நெரிசல்லையும் இருந்திருக்கலாம். அவர் பஸ் கம்பியை பிடிக்கல, பஸ்ஸு இதில் இருந்துரு. ஸோ மேபி இது அன்இன்டென்ஷனலாகவும் இருந்துருக்கலாம். பட் ஆனால் அந்த பொண்ணு இது இவர் மொலஸ்ட் பண்ணிட்டாரு. அவங்களோட யூடியூப் வீடியோ ஒரு செக்மெண்ட்டில் ஒரு இதுவாக அவங்க இதை பதிவு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வைரலாக அந்த வீடியோ போயிடுச்சு. ஷமிதா முஸ்தபா என்ற இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட ஒரு மெம்பர் தான் அந்த வீடியோ எடுத்து அந்த பொண்ணு. விஷயத்தை 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, அந்த பொண்ணு உண்மையாகவே ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு அதை அவங்க வீடியோ எடுத்து அவங்க பதிவு பண்ணியிருக்கலாம். இன்னொன்று, வியூஸுக்காக வைரல் ஆகணுன்ற ஒரே காரணத்துக்காக, ஒரே நோக்கத்துக்காக அவங்க வீடியோ பப்ளிஷ் ஆகணும், அவங்களுக்கு ஒரு புஷ் இருக்கணுன்றதுக்காக அவங்க இந்த வீடியோ எடுத்துருக்கலாம். ட்விட்டரில் நிறைய பார்க்க முடியுது. அவங்க தான் போய் அவர் மேலே இடிக்கிறாங்க, ஃபஸ்ட் ஆங்கிள்லேயே வச்சு இது பண்ணியிருக்கலாம், திருப்பி இன்னொரு ஆங்கிளில் அவங்க தான் அவர் மேலே செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ அவர் இறந்துட்டாருன்றதுனால மோஸ்ட்லி 90% ஆஃப் த பீப்புள், இல்லை முக்கால்வாசி பீப்புள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க. அண்ட் இந்த ஷமிதா முஸ்தஃபாவை எவ்வளோக்கு எவ்வளோ சைபர் புல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ புல்லிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேஸ் பதிவுப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் விசாரணையில் என்ன இதுன்னு தெரிய வரும். அது அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அவங்களோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் இருந்து. ஓகே, அவர் இறந்துட்டாரு, இப்போ என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக யாராவது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபோனை வாங்கி செக் பண்ணாலே போதும். ஏதாவது கான்வர்சேஷன் யார்கிட்ட பேசியிருந்தா பாய்லா கிடச்சிருந்தா அவர் உண்மையிலே இன்னசென்ட்டாக ஒரு இன்னசென்ட் மேன் தான் இறந்துட்டாரா இல்லை என்னன்ற விஷயம் நமக்கு தெரிய வரும். முதல்ல ஏன் இந்த மாதிரி விஷயம் நடக்குது, பஸ்ஸில் இந்த மாதிரி போகும்போது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, இதுக்கு இப்போ தான் இப்படிலாம் ஆகுதா, இதுக்கு முன்னாடி இப்படி ஆனது இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் போகிற ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க. பஸ்ஸில் போகிற ஒரு பொண்ணுங்களும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்காங்க. இது பஸ்ஸில் மட்டும் இல்லை, மெட்ரோலேயே இதே தான் நடக்குது. இந்த மாதிரி நிறைய இடத்துல நடக்க தான் செய்யுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் விக்டிம் வாய்ஸ் அவுட் பண்ணாமல் அமைதியாகவே இருக்காங்க. சில பேர் வாய்ஸ் அவுட் பண்ணி அதுக்கான இதுவும் இது பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தோம். பையனே அவருக்கு இப்படி ஆனதை வீடியோவை எடுத்து போட்டு இருந்தார். இது நடக்கிற ஒரு விஷயம் தானேன்னு சொல்லி நம்மளால் இது அக்செப்ட் பண்ணி போக முடியல. ஏன்னா இங்கே ஒரு உயிர் போயிருக்கு. பெற்றவங்க, அவங்க கூட இருந்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாத ஒரு அப்பாவி, அவர் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார், அவரால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, இவர் இன்னசென்ட்டு, அந்த பொண்ணு வைரலானுன்ற ஒரே நோக்கத்துக்காக இப்போ இவரோட லைஃப் போயிடுச்சு, என் பையன் போயிட்டான், என் பையனுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, என் பையனுக்கு நடந்த அநீதியை கேட்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி கஷ்டப்பட்டு இது பண்ணுறதை நம்மளால் பார்க்கக்கூடாது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் இல்லை, பாதி கூட தெரியல, லைட்டாக கொஞ்சம் தெரிஞ்சு யாராவது புதுசாக அந்த வீடியோ பார்க்குறாங்க யாருக்கும் இவர் அவரோட முகம் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற அளவுக்கு அவர் முகம் தெளிவாக தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கும் போது அவர் ஏன் இப்படி ஒரு டிராஸ்டிக்கான ஒரு முடிவு எடுத்தாருன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். வீடியோ வைரல் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் நம்ம முகம் தெரிஞ்சிருச்சு, நம்ம இப்படி பட்டவன்ட்டு ஒரு பின்பம் இதுவாயிடுச்சு, இதை எப்பயுமே நம்மளால மாற்ற முடியாது, யாராச்சும் சொன்னால் போய் நம்புவாங்களா, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால இப்படி ஒரு டிசிஷனை போய் அவர் எடுத்துறாரு. ஊரில் அவன் என்னென்னமோ பண்ணிட்டு உயிரோட சுற்றிட்டு இருக்கான், தப்புகளையும் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு பெயில் போட்டு ஈஸியாக வெளியே வந்துட்டு திருப்பி அதே தப்புகள் பண்ணுற எத்தனையோ கொடூரமான மிருகங்கள் இருக்கிற உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால்
இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. யாருன்னா உண்மையிலே அங்கே நடந்த சம்பவம் என்னன்றது நமக்கு தெரியாது. அந்த வீடியோவில் இது பார்க்கும்போது வந்து அவன் வந்து எல்போ இடிக்கிற மாதிரி இருக்குது. அது கூட்ட நெரிசலான பஸ்ன்றாலும் இவர் விக்டமா இல்லை அவங்க வந்து வைரலுக்காக இது பண்ணாங்களா எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுனால இப்போ அதனால் ஒரு உயிரே போயிருக்கு. எல்லா கோயிலில் இருக்க சிசிடிவி கேமரா எடுத்து பாருங்களேன். கூட்டமான நாட்களை எவ்வளோ ஆண்கள் வந்து இடிக்கப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அதுக்காக அந்த லேடிஸ்லாம் அந்த ஆண்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தமா? போலீஸ் விசாரணை போயிட்டு இருக்கு. உண்மை என்னன்றது வெளியே வரும். ஃபீலிங் வெரி சேட் ஃபார் தீபக் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி. ஆர் கண்டோலன்சஸ். இன்னும் எத்தனை தீபக், இன்னும் எத்தனை சுபாஷ், இன்னும் எத்தனை பேர் இறந்த ஆண்களுக்காக இந்த நாட்டில் ஒரு சட்டம் வரும்ன்றது நமக்கு தெரியல. வீடியோ வழியாக நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணாதீங்க. மேபி அவங்க இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம். நமக்கு எதுவுமே தெரியாது. டெய்லி நடக்கிற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.